ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண முடிஞ்சது. வின்டர் பிரேக்கும் போது இங்கே வந்து பக்கத்துலேயே ஒரு சின்ன கண்ட்ரி இருக்குது, மால்டான்னு. ஸோ அங்கே ட்ராவல் பண்ணியிருந்தோம். அந்த ட்ராவல் வீடியோஸ் தான் வந்து இந்த vlogல போஸ்ட் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பை வந்து 1 வீக்குக்கு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து ஃப்ளைட்டும் ஹோட்டலும் சேர்ந்து வந்து புக் பண்ணிட்டோம். நாங்கள் ட்ராவல் பண்ணது வந்து லுஃப்தான்சா ஏர்லைன்ஸ். இங்கேருந்து ஒரு 2.5 hours ஜேர்னியாக இருந்தது மால்டா போகிறதுக்கு. நாங்கள் ஏற்கனவே 2 கார் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல் போகிறதுக்கு ஒரு 25 minutes ட்ரைவாக இருந்தது. ஹோட்டலோட ரூம் டூர் வீடியோ வந்து நான் தனியாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து மேலே வந்து ஷேர் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ரூமில் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகி ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வெளியில் சும்மா வாக் போனோம். இந்த ஹோட்டலில் இருந்த ஏரியா வந்து சென்ட் பால்ஸ் பே. ஸோ அந்த ஏரியாவே நல்லா இருந்தது. ஸோ சும்மா ஒரு லாங் வாக் போயிட்டு அன்றைக்கி ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணோம். மால்டாவில் நாங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்க போன இடம் பேர் வந்து பராக்கா. இங்கே வந்து அப்பர் பராக்கா, லோவர் பராக்கான்னு 2 இடம் இருக்குது. இந்த இடத்துலேருந்து பார்த்தோன்னா அந்த கிராண்ட் ஹார்பர் ஃபுல்லாகவே நல்லாவே தெரியும். இந்த பராக்கா வந்து சிட்டியோட கேபிட்டல் வலாட்டால தான் இருக்குது. இங்கே உள்ள ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப நேரோவாக, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்க போனது வந்து லோவர் பராக்கா கார்டன்ஸ். இங்கே வந்து சென்டரில் சர் அலெக்சாண்டர்னு ஒருத்தரோட ஸ்டாச்சு வந்து இருந்தது. வந்து விண்ணை தாண்டி வருவாயா மூவியில் ஹொசானா அப்புறம் ஓமன பெண்ணுங்கிற சாங்கில் வந்து கொஞ்சம் பாட் வந்து இங்கே மால்டாவில் தான் ஷூட் பண்ணியிருந்திருக்காங்க. லோவர் பராக்காலேருந்து நடக்கிற டிஸ்டன்ஸ் தான் அப்பர் பராக்கா கார்டன்ஸ். இதுதான் வந்து அப்பர் பராக்கா கார்டன்ஸ். இங்கே நிறைய வந்து ப்ராமினன்ட் பீப்புளோட மானுமெண்ட்ஸ் அப்புறம் மெமோரியல்ஸ்லாம் இருக்குது. இங்கேருந்து பார்த்தோன்னா அந்த கிராண்ட் ஹார்பரோட ஃபுல் பனோரமா வியூ பார்க்கலாம். இந்த கார்டனுக்கு கீழே வந்து சல்யூட்டிங் பேட்டரி இருக்குது. அங்கே வந்து கேனான் ஃபயர் பண்ணுறது பார்க்கலாம். அப்பர் பராக்கா கார்டன்ஸை சுற்றி நிறைய குட்டி குட்டி ஸ்ட்ரீட்ஸ் இருந்தது. ஸோ அங்கே சும்மா ஒரு வாக் போனோம். ஸோ அங்கே தான் இவரை வந்து மீட் பண்ணோம். இவர் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு ஃப்ரெண்டில் இருந்தார். ஸோ சும்மா வந்து கேட்டாங்க இந்தியனான்னு கேட்டுட்டு பார்த்தா இந்தியன் சாங்ஸ்லாம் பாட ஆரம்பித்தாங்க. மலையாளம், தமிழ், ஹிந்தின்னு எல்லா பாட்டுமே பாடினார். இதுதான் அங்கே உள்ள ரொம்ப ஃபேமஸான சென்ட் ஜான்ஸ் கத்தீட்ரல். இன்றைக்கி நாங்கள் போயிட்டுருக்க இடம் பேர் வந்து மெதினா. இந்த மெதினாங்கிற சிட்டி வந்து வாலால் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்குது. இது வந்து ரொம்ப சின்ன சிட்டி தான். முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதுதான் வந்து மால்டாவோட கேபிட்டலாக இருந்திருக்கு. இந்த இடத்துக்கு ஃப்ரெண்ட்லேயே வந்து கார் பார்க் பண்ணதுக்கு ஸ்பேஸும் இருக்குது.
இதுதான் வந்து மெதினா கேட். இந்த சிட்டியோட மொத்த பாப்புலேஷனே வந்து அரௌண்ட் 250 தான் இருக்குது. உள்ள ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப குட்டியாக நேரோவாக இருந்துச்சு. பழைய காலத்து ஸ்டைலை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. மெதினா சிட்டிக்குள்ளாலேயே ரொம்ப ஃபேமஸான ஃபாண்டனெல்லாங்கிற ஒரு டீ கார்டன் இருக்குது. இங்கே வந்து சாக்லேட் கேக் ரொம்ப ஃபேமஸ்னு வாசித்தோம். பட் போகிறதுக்கு வந்து டைம் கிடைக்கல, ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுதாங்க. இது அங்கே இருக்கிற சென்ட் பால்ஸ் கத்தீட்ரல். இந்த சிட்டிலேயே வந்து மெதினா டஞ்சன்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து தனியாக டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம். ஸோ டஞ்சன்ஸ்னால் நான் நினச்சிக்கிட்டேன் ஏதோ வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. பட் போனால் வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. மிடீவல் டைமில் வந்து டஞ்சன்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கும், அப்புறம் வந்து அந்த காலத்தில் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்கங்கிற மாதிரி அதை வந்து மியூசியமாக வச்சுருந்தாங்க. குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் பார்த்தே வந்து கூட்டிகிட்டு போங்க. வெளியிலேயே ஒரு பார்க் இருந்தது. ஸோ பசங்களை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் பேர் வந்து டிங்க்லி கிளிஃப். இது ஒரு வியூ பாயிண்ட். இங்கேருந்து சன்செட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துக்கும்னு போட்டிருந்தாங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சீனிக்காக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடமே. சன்செட் பார்க்குறதுக்கு தான் இந்த இடத்துக்கே வந்தோம். பட் வந்து கரெக்டாக சன் செட் ஆகும்போது க்ளவுட்ஸ்குள்ளால் மறைஞ்சிருச்சு. இன்றைக்கி நாங்கள் போயிட்டுருக்கிறது வந்து பப்பாய் வில்லேஜுங்கிற ஒரு இடத்துக்கு தான். இது வந்து ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான் மால்டாவில். இது வந்து நம்ம வந்து சின்ன குழந்தைங்களில் நம்ம பப்பாய் கேரக்டர், கார்ட்டூன் கேரக்டர் வந்து நம்ம டிவியில் பார்த்துருப்போம். அப்புறமா வந்து 1980s வந்து இதை ஒரு படமாக எடுத்திருக்காங்க. அந்த பட செட்டை வந்து அப்படியே வந்து இப்போ டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக வந்து மாற்றிருக்காங்க. அங்கே வந்து கார் பார்க் பண்ணுறதுக்கு வசதியெலாம் இருக்குது. அதே மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறதா இருந்தாலும் வந்து அங்கே வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது. இந்த ஃபிலிம் செட் பண்ணுறதுக்கு ஹாலண்ட், கனடாலன்லாம் உடன் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அங்கே நிறைய ஷோஸ்லாம் நடந்தது. அதே மாதிரி க்ரௌடை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி டான்ஸ் ஷோலாம் இருந்தது. நம்ம வாங்குகிற டிக்கெட்டுக்கு வந்து ஒரு பாப்கார்ன் அவைலபிள். ஸோ அந்த பாப்கார்னை வாங்கிட்டு ஒரு தியேட்டர் செட்டப் மாதிரி இருந்தது. அங்கே வந்து இந்த ஃபிலிம் செட்டிங் வந்து எப்படி பண்ணாங்கங்கிறத வந்து காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி மால்டாவில் வந்து நிறைய ஹாலிவுட் மூவிஸும் வந்து ஷூட் பண்ணியிருந்திருக்காங்க. கிளாடியேட்டர், அப்புறம் கேம் ஆஃப் த்ரோன்ஸ், இதெல்லாம் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருந்திருக்காங்க. பசங்க விளையாடுறதுக்கு அங்கங்கே சின்ன சின்ன கேம்ஸும் இருந்தது.
அங்கே இருந்த ஒரு இடத்துல வந்து ஒரிஜினல் பப்பாய் மூவியும் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பப்பாய் வில்லேஜ்க்கு வெளியில் வந்தால் பசங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு சின்ன ப்ளே ஏரியாவும் இருந்தது. ஸோ அங்கே வெளியில் வந்ததுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து சன்செட் பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ நடக்கிற டிஸ்டன்ஸில் தான். ஸோ அங்கே போய் பார்த்தோம். சன்செட் ஆகும்போது கரெக்டாக கீழே வந்து க்ளவுட்ஸ் வந்து இன்றைக்கும் மறைச்சிருச்சு. ஸோ சன்செட் பார்க்க முடியல, பட் வியூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இன்றைக்கி நாங்கள் போன இடம் பேர் வந்து கோசோ. இந்த கோசோங்கிற ஐலாண்டை வந்து மால்டாவோட சிஸ்டர் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது போகிறதுக்கு வந்து நம்ம ஏதாவது போட்லேயோ இல்லைனா வந்து காரில் போனோன்னாலும் நம்ம வந்து போட்டில் வந்து காரை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அங்கே போய் தான் நம்ம எடுத்து ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நாங்கள் ஒரு பேக்கேஜாக பக்கத்துலேயே இருந்து ஏஜென்ட் கிட்ட வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ அவங்க வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல இருந்து போட்டில் கூட்டிகிட்டு போய் கோசோ சிட்டியில் விட்டுட்டு திரும்பி அதே மாதிரி ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் 1 டே ட்ரிப் மாதிரி இருந்தது. நாங்கள் புக் பண்ண இடத்துலேயே வந்து 2 விதமான போட் இருந்தது. நாங்கள் வந்து போனது நார்மல் போட்டு தான். இன்னொரு போட்டு வந்து கீழே இருக்க டெக்கில் வந்து உட்காந்தா நம்ம தண்ணிக்கு அடியில் கடலுக்கு அடியில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் போல இருக்குது. நாங்கள் வந்து மேலேருந்து ஃபுல் கடலும் பார்க்கணுங்கிறதுனால இந்த போட்டை ப்ரிஃபர் பண்ணோம். கோசோ சிட்டிக்கு வந்தாச்சு. இங்கேருந்து கோசோவோட சைட் சீயிங் பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. பஸ்ஸில் இறக்கி விட்ட இடத்துல இருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து சிட்டாடல்னு ஒரு இடம் இருந்தது. ஸோ அங்கே வந்து நடந்து போய் மேலேருந்து பார்த்தா ஃபுல் சிட்டியுமே பார்க்க முடியும்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் நடந்து போனோம். இங்கே வந்து ஸ்டோனேஜ் காலத்திலே வந்து இருந்த மாதிரி சில தடயங்கள் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து டிஸ்பிளேல இருக்குது இந்த இடத்துல. அப்புறமா லேட்டர் ஸ்டேஜில் மிடிவல் பீரியடில் வந்து இதில் வந்து கேசல் கட்டியிருந்திருக்காங்க. இதுக்குள்ளால ஒரு சர்ச்சும் இருக்குது. அந்த கோட்டைக்கு மேலே ஏறி நின்று பார்த்தா அந்த கோசோ சிட்டி ஃபுல்லாகவே தெரிஞ்சுது. திரும்பி ரிட்டர்ன் ட்ராவலும் போது போட்டில் வந்து கிளம்பி போகும்போது காமினோங்கிற ஐலாண்டில் வந்து நிறுத்தினாங்க. இங்கே உள்ள கடல் தண்ணி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே ப்ளூ கலரில் இருந்தது. இங்கே வந்து ஒரு 1 hour போட்டை வந்து நிறுத்தியிருந்தாங்க சுற்றி பார்க்குறதுக்குன்னு. இந்த காமினோ ஐலாண்ட் வந்து மால்டாக்கும் கோசோக்கும் இடையில இருக்குது.
அங்கே வந்து கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் நிறைய லைம்ஸ்டோன் கேவ்ஸும் பார்த்தோம். இன்றைக்கி நாங்கள் போனது கோல்டன் பேங்கிற ஒரு பீச்சுக்கு. இது வந்து அங்கே இருக்கிறதுல ஒன் ஆஃப் த சாண்ட் பீச்சஸ். சம்மரில் இங்கே ரொம்ப க்ரௌடடாக இருக்கும் போல இருக்குது. நாங்கள் போன டைம் அவ்வளோ க்ரௌட் இல்லை. அங்கேயே வந்து கார் பார்க் பண்ணுறதுக்கு வசதியும் இருக்குது. அன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா வெயில் அடித்ததுனால பசங்க கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி ப்ளூ குருட்டோங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். இந்த ப்ளூ குருட்டோவில் போன போட் ரைட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து சின்ன போட்டு தான், ஒரு 7-8 பேர் தான் உட்கார முடியும். ஆனால் வந்து சின்ன போட்டுனால அந்த கடல் அலையில் வந்து நல்லா இருந்தது. கொஞ்சம் வந்து அட்வென்ச்சரஸாக தான் இருந்தது. கிட்ட வந்து கேவுக்கு கிட்டலாம் போய் காமிச்சாங்க. அந்த தண்ணிலாம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ கிளியராக இருந்தது. அவங்க கை கூட வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா வந்து தண்ணியில் எந்த அழுக்குமே இல்லை. நல்ல ப்ளூ கலரில் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. எங்களோட ட்ரிப்லேயே இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருந்தது. அங்கேருந்து கிளம்பி திரும்ப வந்து பராக்கா கார்டன்ஸ்க்கே போனோம். ஃபஸ்ட் நாள் பார்த்த அந்த பராக்கா கார்டன்ஸில் வந்து நாங்கள் போனது சண்டேனால அன்றைக்கி வந்து கேனான் வெடிக்கிறது பார்க்க முடியல. ஸோ அதனால் திரும்ப அன்றைக்கி போய் கேனான் வெடிக்கிறது மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி நாங்கள் போனது மார்ஷலாக்குங்கிற ஒரு ஃபிஷ்ஷிங் வில்லேஜ். அங்கே ஒரு சர்ச் இருந்தது. அப்புறம் ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இருந்தது, ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ஸ்லாம். ஆனால் வந்து ரொம்ப பெருசாக பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. அதனால் அங்கேருந்து கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டோம். மார்ஷலாக் வில்லேஜ் பக்கத்துலேயே ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. அதை பார்க்க தான் அங்கேருந்து கிளம்பினோம். போகிற ரோடு வந்து கொஞ்சம் நேரோவாக தான் இருந்தது. ஆனால் உள்ளே போன பிறகு கார் பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் இருந்துச்சு. ஸோ கார் பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து பார்த்தா வியூ பாயிண்ட் எதுவும் தெரியல. கொஞ்சம் கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ ஒரு அழகான இடம் இருந்தது. இந்த இடம் பேர் வந்து சென்ட் பீட்டர்ஸ் பூல். இது பார்க்குறதுக்கு பூல் மாதிரி இருக்கிறதுனால அந்த பேர் வச்சுருக்காங்க போல் இருக்குது. இங்கே நிறைய பேர் ஸ்விம்மிங்லாம் பண்ணாங்க. இந்த இடமும் ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே வந்து பார்க்குறதுக்கே அப்படியே க்ரீனிஷ் ப்ளூ கலரில் இருந்துச்சு.
அங்கேருந்து நடக்கிற தூரத்தில் ஹாஃப் ரைட் விண்டோன்னு ஒரு இடம் இருந்தது. இங்கேருந்து பார்த்தா வந்து அது விண்டோ மாதிரி தெரிஞ்சுது, அதனால் அந்த பேர் வந்திருக்கும் போல். அங்கேருந்து கிளம்பி மார்ஸ்லாக் வில்லேஜ்லேருந்து சால்ட் பேன் பார்க்குறதுக்கு போனோம். அங்கே பெருசாக வந்து சால்ட் எதுவும் பார்க்க முடியல. ஆனால் வந்து பெரிய கார்கோ ஷிப்லாம் இருந்தது. அதை ஜஸ்ட்டு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி எங்களோட ட்ரிப்போட லாஸ்ட் நாள். ரெண்டுக்கு எடுத்த காரெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு மதியம் போல் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ ஏர்போர்ட்லேயே வந்து மேலே அப்சர்வேட்டரி இருந்தது. அங்கேருந்து பார்த்தா வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் லேண்டிங்லாம் பார்க்க முடிஞ்சுது. கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு அப்புறமா ஃப்ளைட் எடுத்துகிட்டு திரும்பி ஃப்ராங்க்ஃபர்ட் வந்தாச்சு. ஸோ எங்களோட சேர்ந்து உங்களுக்கும் இந்த மால்டா வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மால்டா ட்ரிப் பிளான் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி vlogல உங்களெல்லாம் நெக்ஸ்ட்டு சந்திக்கிறோம். Until then, take care and bye from Raji.